இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேரளாவில் ரைட் பண்ண போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அப்போ எனக்கு தெரியாது இன்னைக்கு அட்வென்ச்சர் எங்களை நான் ரோட்டில் நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மார்னிங் 10:30க்குலாம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தான். 4.5 hours ரைட் பண்ணோம்னா போதும், ரீச் பண்ணிடலாம். வழியில குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்தோம். அண்ட் கேரளா பார்டர் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வண்டிக்குமே டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. கேரளாக்குள்ள என்டர் ஆனோடனே நாங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்பீட் கேமராஸ் வச்சிருந்தாங்க. அதில் எத்தனை கேமரா ஒர்க் பண்ணுதுன்னு கூட தெரியல. பட் ரோட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல, எங்க பேட்ச் வரும்னே சொல்ல முடியாது. சோ நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்து ஓட்டிட்டு இருந்தேன். வண்டியோட டாப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பம்ப் அவுட் போர்ட் ஸ்டிக்கர் ஓட்டணும். எல்லாருமே கார்ல தான் ஓட்டுவாங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல ஓட்டுறோம்னு நினைக்கிறேன். அப்ப மழை வேற தூர்னுச்சு. சோ நாங்க நின்னு தான் ரைட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். நல்ல பீக் ஹவர்ல நாங்க கொச்சி ரீச் பண்ணதுனால நல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அந்த டிராபிக்ல பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஓவர் ஹீட் ஆகி கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டான். கூல் ஆனா ஸ்டார்ட் ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கமா வண்டியை தள்ளிட்டே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி நாங்க ஒரு 30 minutes வெயிட் பண்ணோம். நாங்க நினைச்ச மாதிரியே வந்துட்டு அவன் கூல் ஆனோடனே ஸ்டார்ட் ஆயிட்டான். அங்க இருந்து கிளம்பி ஒரு 40 minutesல பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டேக்கு வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம். ஆனா எங்க ஸ்டேக்கு போற வழி இவ்வளவு குறுகலா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. மீமா வரது ஒரு பெரிய விஷயம் இல்ல, பட் அட்வென்ச்சர்ல 2 சைட் பேனியர்ஸ் வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு உள்ள. ஆனா நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்ட் பார்த்த ஒரு வேலையால எங்க 2 பேத்தோட வண்டியுமே யாருமே இல்லாத இடத்துல தன்னந்தனியா நிறுத்திட்டு போற ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படி என்னதான் அந்த மனுஷன் பண்ணாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.